நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஜனவரிலேருந்து ஜூன் வர நெறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம், பேங்க் அண்டு எல்பிஓ எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்டின்னுட்டு. ஸோ, அதில முதல் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆகாஷ் ஜாதவ் சார் சொன்ன அப்டேட் தான். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல கிளியர் ஆகாம போனவங்களுக்கும், எல்பிஓ எக்ஸாம் மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுவரைக்கும் எந்த எக்ஸாம் நான் ஒழுங்கா பண்ணல அப்டிங்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட்லாம் நீங்க கிளியர் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்டின்னா, லைஃப் செட்டில்மெண்ட் தான். அவ்வளோ தரமான ஒரு ஜாப். ஓவரால் இந்தியாவுக்கு 540 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு நம்ம ஒரு 30லேருந்து 40 வர வந்தா நல்ல வேக்கன்சி. இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல 70, 75 வந்திருக்கு. அப்போ முன்காலங்களில். இப்ப ரீசென்ட் டைம்ல 13, 15 வந்திருக்கு. அதுக்கு நடுவுல 35, 40 வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு 30லேருந்து 40 வேக்கன்ஸீஸ் ஆர்பிஐ அசிஸ்டன்ட்லேருந்து வந்தாலே நமக்கு பெரிய விஷயம். அண்டு அது மட்டும் இல்லாம நெறைய எல்பிஓ எக்ஸாம்ஸும், இன்சூரன்ஸ் எக்ஸாமும் இருக்கு. இந்த மாரி அப்டேட் கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிருவேன். அதுக்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு கிளர்க்கியல் லெவல் எக்ஸாமா இருந்தாலும், இதோட சேலரி அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டூ பிஓ. ஓகேங்களா? ஒரு 60,000 கிட்ட இருக்கும். 58லேருந்து 60,000 கிட்ட இருக்கும். அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்துனா ஆர்பிஐ அசிஸ்டன்டோட சேலரி. அண்ட் ஆர்பிஐ ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படிங்கிறது ஒரு அதுக்கு அசிஸ்டன்ட் மாதிரியான ஒரு வேலை. ஸோ இது 2க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பேங்க் ஆஸ்பிரண்டா இருந்தா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் ஆர்பிஐ அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அண்ட் இது எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னா, பிப்ரவரி 21, 22 ஸ்டார்ட் ஆகலாம். இப்போதைக்கு இந்த டேட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட் வந்து பிப்ரவரி 21, 22. இதில ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் இந்த மாசத்துக்குள்ள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாசத்துலேருந்து ஜான்வரி மிட்டுக்குள்ள. ஓகேங்களா? இந்த மாசத்துலேருந்து ஜான்வரி மிட்டுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துரும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு இந்த ஆர்பிஐ தான் நான் உள்ள போகணும். எனக்கு ஆர்பிஐ மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்ல எனக்கு உள்ள போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ இருந்தே படிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, அவ்வளோ மார்க்லாம் நம்மளால கிளியர் பண்ண முடியாது. இப்போ இருந்தே படிச்சா ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுங்க. கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. இது வந்து எல்லா கொஸ்டினும் நம்ம அட்டெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். எப்படின்னா, பிரிலிம்ஸ் வந்து ஒரு எஸ்பிஐ கிளரிக்கல் பேட்டர்ன் தான். ஆர்ஆர்பி கிளர்க் லெவல்ல ஈஸியான கொஸ்டின் ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க் பேட்டர்ன்ல பிரிலிம்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? 35 ரீசனிங், 35 ஆப்டிட்யூட், 30 இங்கிலீஷ். இந்த 100 கொஸ்டினுமே நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். 100 அவுட் ஆஃப் 100மே இந்த எக்ஸாம்ல நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். அப்போனா எவ்வளோ ஈஸியா இருக்கும் அப்படின்னு பாருங்க. அப்ப ஈஸியா இருக்கக்கூடிய எக்ஸாம்ல நம்ம என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்செப்ட்ல நீங்க வீக்கா இருக்கக்கூடாது. இப்ப 14 டாபிக் இருக்கு அரித்மெட்டிக்ல. அதுல உங்களுக்கு ஒரு 3 டாபிக் தெரியல அப்படின்னா, அந்த 3 கொஸ்டினும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியாம போயிடும். இங்கிலீஷ்ல 100க்கு 100% நம்மளால அக்யூரஸியா அட்டெண்ட் பண்ண முடியும்னு நம்ம ஷூரா சொல்ல முடியுமா? உங்கள்ல யாராச்சும் சொல்ல முடியுமா? குடுத்திருக்கிற 30 கொஸ்டினுமே 30 அவுட் ஆஃப் 30 நான் எடுத்துருவேன்னு எத்தன பேர் ஷூரா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஸோ வேக்கன்ஸீஸ் கம்மியா இருந்தா பிரிலிம்ஸ் கட் ஆஃபே இங்க அதிகமா இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் 95 கிட்ட இருந்துச்சு. அதுக்கு முன்ன வருஷங்கள் 87 கிட்ட இருந்துச்சு. அ இந்த 60ஸ்ல 70ஸ்ல வேக்கன்ஸீஸ் இருந்தபோது 87 இருந்துச்சு கட் ஆஃப். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் 95 இருந்துச்சு. 91 நான் பார்த்துருக்கேன். நான் இதுவரைக்கும் ஒரு 5, 6 ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் பார்த்துருக்கேன். சரிங்களா? கட் ஆஃப் 87, 91, 95, 93 இந்த ரேஞ்சில தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்போ 87 தான் மினிமமாவே இருக்குங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. 87ன்றது அப்போ வேக்கன்சி 70ஸ்ல இருந்துச்சு. இப்ப நமக்கு ஒரு 30லேருந்து ஒரு 35, 34 வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப ஒரு ஈஸியான எக்ஸாமுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எவ்வளோ நீங்க ஒரு ஒரு 34லேருந்து ஒரு 37 வேக்கன்ஸீஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதே லெவல்ல கேட்டா, அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்க்கு 91லேருந்து 92 வர இருக்கும். ஓகேங்களா? இவ்ளோ வேக்கன்ஸீஸ் வந்தா 91லேருந்து 92 இருக்கும் கட் ஆஃப். அப்போ நம்ம எங்கேயுமே லேக் ஆகக்கூடாது. இதுல நார்மலைசேஷன் வேற நடக்கும். ஓகேங்களா? அப்போ ரொம்ப ஈஸியான ஷிஃப்ட்ல இருந்து, அதுல நீங்க ஒரு 3, 4 கொஸ்டின் உங்களுக்கு அரித்மெட்டிக் தெரியல அப்படிங்கிறதுனால விட்டுட்டு வந்துரக்கூடாது. அப்ப அரித்மெட்டிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. 2வது உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஏதாச்சும் வீக்கா இருந்தா, இந்த எக்ஸாம் டார்கெட் பண்றவங்க இங்கிலீஷ்ல ஏதாச்சும் உங்களுக்கு வீக்கா இருக்கு அப்படின்னா, அதையும் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசனிங்க்கு நமக்கு பிரச்சனை இல்ல.
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். யூடியூப் வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. கான்செப்ட்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தீங்கனாவே உங்களுக்கு ரீசனிங்கில் ஸ்கோர் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 35மே போட்டுடலாம். ஆப்டியில் நீங்கள் அர்த்தமெட்டிக் கொஷின் கம்ப்ளீட் பண்ணி இங்கிலீஷில் நீங்கள் கரெக்டாக ஒரு மேக்ஸிமம் உங்களால் பாசிபிளான மார்க்கு. நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்கன்னா ஆப்டி ரீசனிங் சேர்ந்து 70 மார்க்குக்கு குறைஞ்சது 68 எடுக்கணும். இங்கிலீஷில் நீங்கள் வீக்காக இருந்தாலுமே நீங்கள் 24, 25 மார்க் எடுக்கணும். ஆப்டியில் மட்டும் ஒரு 2 மார்க் எக்ஸெப்ஷன். இங்கிலீஷில் ஒரு 5 மார்க் எக்ஸெப்ஷன். புரிஞ்சுதுங்களா? இங்கிலீஷில் ஒரு 5 மார்க் நீங்கள் விடலாம். ஆப்டியில் ஒரு 2 மார்க் விடலாம். அதுவே ரிஸ்க்கு தான் நான் சொல்லுவேன். நார்மலைசேஷன்லாம் இருக்குது. இந்த வேக்கன்சிஸ்க்கு. அதுவே வேக்கன்சி இதை விட கம்மியாக வந்து அப்படின்னா நீங்கள் ஆப்டி ஃபுல்லாக போட்டாலும் இங்கிலீஷில் ஒரு 4 மார்க் வரை நீங்கள் தப்பானா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கலாம். அப்போனா எந்த அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது கம்ப்ளீட்டாக நான் இது வரைக்கும் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். வேக்கன்சிஸ் ஒருவேளை நமக்கு 60ஸ்ல 70ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 87, 89 கிட்ட இருக்கும் கட் ஆஃப். அப்போது நம்ம மேபி இன்னும் ஒரு 2 to 3 மார்க்ஸ் லிபரலாக இருக்கலாம். அதுவும் நீங்கள் போகிறது லிபரலாக போனால் அது சொதப்பி விட்டுரும். நீங்கள் டார்கெட் 95, நீங்கள் 95+ டார்கெட் பண்ணுங்கள். அதுக்கு 100 அவுட் ஆஃப் 100லாம் எடுக்க முடியாது. 95லேருந்து ஒரு 98+ மார்க் எடுக்க டார்கெட் பண்ணுங்க. ஓகேங்களா? டார்கெட் பண்ணுங்க. அண்ட் வேக்கன்சிஸ்க்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கும். டிஃபிகல்ட்டி லெவலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆனால் அதுவும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். இந்த எக்ஸாமை பொறுத்தவரை ஈஸியாக தான் இருக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்லாம். ஓகேங்களா? இதற்கான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டாங்க, இந்த வேக்கன்சிஸ் வந்து அதை அனலைசிஸ் பண்ணி எவ்வளோ நீங்கள் டார்கெட் பண்ணணும், இப்போதைக்கு ஒரு ரஃப் ஐடியா கொடுத்துருக்கேன். எக்ஸாக்ட் ஐடியா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததும் பார்ப்போம். எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் டேட் February 21 அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 55லேருந்து 58 நாள் இருக்கும். இன்பிட்வீனில் நீங்கள் வேறு எக்ஸாம்ஸ் போவீங்க இல்லையா? ஒரு 55 டேஸ் உங்ககிட்ட இருக்கும். அந்த நடுவில் அங்கங்கே போகிற டேஸ் எல்லாம் கழிச்சு. அந்த 55 டேஸே பத்துமான்னு கேட்டால் ஆல்ரெடி நீங்கள் சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நல்லா ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இல்லைன்னா எனக்கு ஒரு 5, 6 டாபிக் அர்த்தமெட்டிக்கில் தெரியல, இல்லை அர்த்தமெட்டிக்கில் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், கான்செப்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு உகந்த டைம் 55. இப்போ தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். லக் இருந்தால் கிடைக்கும். ஓகேங்களா? நான் ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறேன். இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் ஒரு 50 நாள்லேயே நான் படித்து இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்களா அப்படின்னா நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமும் நல்லா வந்து எல்லாமே கை கொடுனா தான் வந்து உங்களுக்கு அது வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, அது ஃபஸ்ட் எக்ஸாம் ஆர்பி அசிஸ்டன்ட் அந்த ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்குன்னா வெறித்தனமாக படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஆரம்பிச்சிருங்க. என்ன கேட்டால் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆப்டிலையும் இங்கிலீஷ்லையும் உங்களுடைய அட்டம்ப்டை அக்யூரஸியும் கூட்டணும். கான்செப்டில் எங்கேயாச்சும் இருந்தால் அதையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது 3யும் நீங்கள் பண்ணணும். அட்டம்ப்டை கூட்டணும், ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும், அண்டு கான்செப்டில் எங்கேயாச்சும் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா அந்த கான்செப்டை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். மென்சுரேஷன் ஃபார்முலா தெரியலையா? கற்றுக்கோங்க, படிங்க. 55 நாள் இருக்குல்ல, நீங்கள் ஒரு வாரம் உட்காந்து மென்சுரேஷன் படிங்க. உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரலையா? ஒரு வாரம் உட்காந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை போடுங்க. எந்த டாபிக் வரலையோ அது ஒரு வாரம் உட்காந்து போடுங்க. கொண்டு வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு முக்கியமாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா ஷேர் ஆகும் வீடியோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.